ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொற்று நோய் நம்மை தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம் ஆண்டவர் நம்முடைய நல்ல ஆயன் என்று குறிப்பிடுவதை இன்றைய நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றார் நம் ஆண்டவர். இன்றைக்கு எத்தனையோ பேர் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். நம் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஆண்டவர்தான் நலமளிப்பவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய ஆயன் நம் ஆண்டவர் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாக்கின்றார். நம்மை அவருக்கு தெரியும். நமக்காக உயிரையும் கொடுக்கும் அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார். அதுவும் கட்டாயத்தினால் அல்ல, மனமுவந்து நமக்காக தம் உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன் என்று மனமுவந்து தம்மையே நமக்காக கையளித்தவர் நம் ஆண்டவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம் மீது அக்கறை கொண்டுள்ள, நம்மை பாதுகாக்கின்ற, நம்மை தொடர்ந்து வழிநடத்த வல்லவராகிய நம் ஆண்டவரை அழகாக சித்தரிக்கின்ற அந்த திருப்பாடல் 23 மீண்டுமாக தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த குறையும் இருக்காது. பசும்புல் வெளி மீது இளைப்பாறச் செய்பவர் அவர், அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்பவர் அவர், நமக்கு புத்துயிர் அளிப்பவர் அவர், தம் பெயருக்கேற்ப நம்மை நடத்துபவர் அவர். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சாமல் இருப்போம். உண்மையாகவே நம் வாழ்நாளெல்லாம் அவருடைய அருள் நலமும் பேரன்பும் நம்மை புடைசூழ்ந்து வரட்டும் என்று வேண்டுவோம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, உண்மையாகவே நீ என்னுடைய மந்தையை சேர்ந்திருக்கின்ற ஆடா என்றுதான் கேட்கிறார். இந்த பாதுகாப்பை உணர வேண்டுமானால், ஆண்டவர் அருள்கின்ற நிறைவான நிம்மதியை அச்சமில்லாமல் நாம் பெற்றிருக்க வேண்டுமானால், நாம் நம்மை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நாம் அவருடைய மந்தையில் இருக்கின்ற ஒரு ஆடா என்பதுதான். நல்ல ஆயன் நானே என்று சொன்ன ஆண்டவர் உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியாக தன்னை தாழ்த்தி கொண்டு நமக்காக தம் உயிரை கையளித்து நம்மை மீட்டார். அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு மனம் மாறினால்தான் உண்மையாகவே நாம் அவருடைய ஆடாக மாற முடியும். இரண்டாவதாக, அவருடைய ஆடு என்று நாம் சொல்லிக் கொண்டால் மட்டும் போதாது. ஆடு ஆயனோடு நெருக்கமான உறவு கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலும் இறை வார்த்தையை வாசிப்பதாலும் கேட்பதாலும் நெருக்கமாக இணைந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, மனம் தளராமல் ஒவ்வொரு மணி துளியும் அந்த ஆயனை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இளைப்பாறுதலை நாம் நிறைவாக அனுபவிக்க முடியும். அவருடைய பாதுகாப்பை உணர்வோம். அவரிடமிருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு புத்துயிர் கிடைக்கும் என்பதை ஒருபோதும் மறக்கவே கூடாது. இன்றைக்கு ஒரு விதத்தில் நல்ல ஆயன் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி நாம் ஒவ்வொருவரும் கூட ஆயர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ நோயுற்றவர்கள், இயலாதவர்கள், குழந்தைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய குடும்பங்களிலே கூட தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாத, தேவையில் இருக்கின்ற, பசியாயிருக்கின்ற, நாம் நினைக்கின்ற அளவுக்கு அறிவு கூர்மை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நல்ல ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருப்பது போல அவர்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள ஆண்டவர் இத்தகைய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளாரோ? அவர்களை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அவர்களின் தேவையை நிறைவு செய்ய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முழுவதும் நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளவும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் என்னுடைய நல்லாயனாக இருக்கிறார். என்னுடைய அன்பு, அக்கறை
என்னுடைய அன்பு செயல்கள் தேவைப்படுகின்ற அத்தனை பேருக்கும் நான் ஆதரவாக இருப்பேன், பாதுகாப்பாக இருப்பேன் என்று எல்லாரும் முடிவு செய்யவும் ஆண்டவர் அழைக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய முதல் வாசகத்தில் நல்ல ஆயனை பிரதிபலிக்கின்ற பேதுருவை பார்க்கிறோம். நல்ல ஆயனாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கொர்நேலியுவை பார்க்கிறோம். அந்த கொர்நேலியு யூதர் இல்லை, வெறுக்கப்பட்ட ரோமையை சார்ந்த நூற்றுவர் தலைவர். ஆண்டவராகிய இயேசுவை தெரிந்து கொள்ளாத நிலையில் கூட, திருமுழுக்கு பெறாத நிலையில் கூட அவரிடம் இருந்த நல்ல குணங்களாக திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் கூறுவதை பாருங்கள். 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் இறைப்பற்றுள்ளவர், கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், மக்களுக்கு இரக்கச் செயல் புரிந்தவர், இடைவிடாது கடவுளிடம் மன்றாடி வந்தவர். 4வது வசனம், உம்முடைய வேண்டல்களும் இரக்கச் செயல்களும் கடவுளுடைய முற்றத்தை அடைந்துள்ளன. 23வது வசனம், அவர் நேர்மையாளர், கடவுளுக்கு அஞ்சுகின்றவர், யூத மக்களின் நற்சான்று பெற்றவர், பேதுரு சொல்வதை கேட்க தயாராயிருந்தவர், விருந்தோம்பலில் சிறந்தவர். 30வது வசனம் மீண்டுமாக ஒரு முறை அவருடைய வேண்டுதலையும் இரக்கச் செயல்களையும் பற்றி குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, இந்த கொர்நேலியுடன் இருந்த நல்ல பண்புகளை நாம் கொண்டிருந்தால் உண்மையாகவே நம் வாழ்வு சிறக்கும். இறை பற்று, கடவுளுக்கு அஞ்சி நடப்பது, மக்களுக்கு இரக்கச் செயல் புரிவது, இடைவிடாது கடவுளிடம் மன்றாடுவது, விருந்தோம்புவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, எல்லாரிடமும் நல்ல பெயரோடு வாழ்வது. இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு நம்மை விட்டு அகலாது. இன்னொரு பக்கம் திரு அவையின் முதல் தலைவரான பேதுருவை ஒற்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தம் சிலுவை மரணத்தை முன்னறிவித்த போது, இது உமக்கு நேரக்கூடாது என்று தடுக்க பார்த்தவர். நான் ஒருபோதும் நீர் என் பாதங்களை கழுவ விட மாட்டேன் என்று தடுக்க நினைத்தவர். அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று மும்முறை மறுதலித்தவர். இருந்தாலும் மும்முறை ஆண்டவருக்கு தம் அன்பை அறிக்கையிட்டு ஆண்டவரிடமிருந்து அவருடைய ஆடுகளை மேய்க்க, கண்காணிக்க, அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க அழைப்பு பெற்றவர். அந்த பேதுரு இப்போது எப்படி நடந்து கொள்கிறார் பாருங்கள். எந்த அளவுக்கு கடவுளின் காட்சிக்கு திறந்த மனத்தோடு இருக்கிறார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பாருங்கள். யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார் என்று அறிக்கையிடுகின்றார். திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நாம் எத்தனையோ முறை பாரபட்சமாக நடந்திருக்கிறோம். பேதுரு இன்றைக்கு குறிப்பிடுகிறார். 10ஆம் அதிகாரம் 34வது வசனம், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. அந்த ஊரை சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர், இந்த மொழியை சார்ந்தவர் என்றெல்லாம் பாகுபாடுபடுத்தி தோழமையை, சகோதர சகோதரிகளின் ஒன்றிப்பை பாழாக்கி இருக்கிறோம். ஆனால் பேதுரு வழியாக ஆண்டவர் இன்றைக்கு கூறுவது, யாரும் தீட்டுள்ளவர் அல்ல, யாரும் தூய்மையற்றவர்கள் அல்ல, யாருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று நமக்கு எடுத்துரைப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சில நேரங்களில் சமுதாயத்தின் பல்வேறு படிநிலைகளில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அதிகாரம் உள்ளவர், அதிகாரம் இல்லாதவர் என்றெல்லாம் சொல்லி நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு உரியதை பகிர்ந்தளிக்காமல் இருந்திருக்கிறோம். அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பேதுரு நமக்கு சொல்வது, நாம் பெற்ற அதே கொடையை கடவுள் மற்றவர்களுக்கும் அளித்தால் அதை தடுக்க நான் யார் என்று சொல்லி கொர்நேலியுவையும் பிற இனத்தவர்களையும் ஆண்டவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அறிக்கையிடுகிறார். அதைவிட முக்கியமாக பேதுருவின் ஆளுமை, அவருடைய தலைமை பண்பு, மற்றவர்களுக்கு பொறுமையோடு விளக்கம் அளிப்பது. நீர் எதற்காக பிற இனத்தவரிடம் சென்றீர், அவர்களோடு விருந்துண்டீர் என்று கேள்வி கேட்ட மக்களுக்கு தாட்சியோடும் பொறுமையோடும் அவர் விளக்கம் அளித்தாரே. காட்சியை பற்றி சொன்னார், தாம் சிந்தித்ததை பற்றி சொன்னார், மற்றவர்கள் தமக்கு கூறியவை பற்றி எடுத்துரைத்தார். எவ்வாறு கொர்நேலியு தன்னையும்
தன் வழியாக வழங்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொண்டார். பிறகு நிகழ்ந்ததெல்லாம் என்ன என்பதை பொறுமையோடும் பணிவோடும் விளக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்து அவர்களை அமைதிப்படுத்தினாரே. இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், பேதுரு கூறியவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறதே. நம்முடைய விளக்கம், நம்முடைய பொறுமை, நம்முடைய கனிவு கேள்வி கேட்பவர்களை ஒதுக்கி தள்ளாமல், நாம் பெரியவர்கள், நாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் நினைக்காமல் இருக்கவும் வழிகாட்டுகிறாரே. அதை மறந்துவிட முடியுமா? பிரியமானவர்களே, நல்ல ஆயனாம் நம் ஆண்டவரை அணுகி வருவோம், அவர் வழியில் நடப்போம். அவரை போல நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஆயனாக இருப்போம். கொர்நேலியுவை ஒற்று பார்ப்போம், பேதுருவை ஒற்று பார்ப்போம். இவர்களுடைய நம்பிக்கை வாழ்வு நம் வாழ்வுக்கும் பாடமாக அமையட்டும். ஆண்டவர் அருள்கின்ற இளைப்பாறுதல், பாதுகாப்பு இந்த சூழ்நிலையில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஆமேன்.